Hi friends, இப்போ சைனால அவங்களோட Redmi Note 9 சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Note 9 சீரிஸ்ல 3 மொபைல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்தியால Redmi Note 10 லான்ச் ஆக போகுது. இங்க அவங்க சைனால Note 10 சீரிஸ் Note 9 லான்ச் பண்ணதுக்கு காரணம் இந்தியால லான்ச் ஆன Note 9 சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால லான்ச் ஆகவே இல்லை. அதனால அவங்க Note 8 தொடர்ந்து Note 9 அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால Note 9 தொடர்ந்து Note 10 கொண்டு வருவாங்க. சோ இதுல 3 மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு Redmi Note 9 4G, Redmi Note 9 5G, Redmi Note 9 Pro 5G அப்படின்ற 3 மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. நேத்தே நான் டெக் அப்டேட்ஸ்ல அதை பத்தி ஒரு சில டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன், பிரைஸ் வரைக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டு இருந்தீங்க. அதனால இந்த வீடியோல ரெட்மில இருந்து வரப்போற Redmi Note 10 இந்த மொபைலை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் பார்த்துடலாம். இங்க ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்க்கிற அந்த Redmi Note 9 Pro 5G பத்தி பார்த்துருவோம். இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸோட Full HD Plus டிஸ்பிளே 120 Hz refresh ரேட்டோட வருது. இது AMOLED டிஸ்பிளே இல்ல, LCD டிஸ்பிளே தான். சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்ச் இந்த மொபைலை கொண்டு வராங்க. அது போக இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக இதனோட ப்ராசஸர் இது ஒரு 5G மொபைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல ஸ்னாப்டிராகனோட 750G அப்படின்ற 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமராஸ் இங்க 4 கேமரா கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா சாம்சங்கோட சாம்சங் 108 MP கேமரா. இது HM2 சென்சார், ஒரு லேட்டஸ்ட் சென்சாரும் கூட. சோ அதனால இந்த கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போக இதுல எக்ஸ்ட்ரா வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட வருது. அது போக ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 4820 mAh பேட்டரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டரியை விட இது கண்டிப்பா கம்மி தான். இங்க 120 Hz refresh rate, 5G சப்போர்ட், அது மட்டும் இல்லாம இங்க 108 MP கேமரா. இது எல்லாம் இந்த பேட்டரி எப்படி மேனேஜ் பண்ண போகுது அப்படின்றது தெரியல. 4820 mAh பேட்டரியோட 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. இதை தாண்டி இந்த மொபைல்ல உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் சிம் ஸ்லாட் வரல. ஒருவேளை இந்தியால இதை மாத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். அது போக ஃப்ரண்ட்ல 16 MP கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் LCD டிஸ்ப்ளே அப்படின்றனால சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 MP கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5G சப்போர்ட்டோட ஒரு ரொம்பவே நல்ல மொபைலா இருக்கு. அதுவும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல செமையான மொபைல். பிரைஸை பத்தி நம்ம கடைசி பேசலாம். அதுக்கு முன்னாடி ரெட்மில இருந்து வந்திருக்கிற Redmi Note 9 5G இந்த மொபைலை பத்தி பார்த்துடலாம். இந்த மொபைலும் இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் லுக் வைஸா இருக்கும். ஆனா இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடு பஞ்ச் ஹோல் நாட்சோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் 6.53 இன்ச்சஸ்கான Full HD Plus நார்மலான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்ப்ளே தான். அது போக இதுல ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா MediaTek 800U அப்படின்ற ப்ராசஸரோட கொண்டு வராங்க. இதை தாண்டி Android 10 பேஸ் பண்ண MIUI 12 கொடுத்திருக்காங்க. அது கூட உங்களுக்கு டுவல் சிம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கிடையாது, டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி மெயின் கேமரா 48 MP, அது போக எப்போ மாதிரியான 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட ஃப்ரண்ட்ல 13 MP கேமராவோட கொண்டு வராங்க. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அடுத்து பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கூடவே 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. இது ஒரு 5G மொபைல். MediaTek 800U அப்படின்றது ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இங்க ஸ்னாப்டிராகன் 765G இந்த ப்ராசஸருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இந்த ப்ராசஸருக்கு அளவுக்கு ஈக்குவலா இல்லாட்டியும் ஓரளவுக்கு இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து ரெட்மில இருந்து வரப்போற Redmi Note 9 4G இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மொபைலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலும் சேமான செட்டப் தான். இதுல 6.53 இன்ச்சஸ் Full HD Plus LCD டிஸ்ப்ளே இருக்குது. ஆனா இதுல டியூ டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க, பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுக்கல. ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், ஸ்னாப்டிராகனோட 662 அப்படின்ற ப்ராசஸர் இருக்கு. அதனால இது ஒரு 4G மொபைலா வந்திருக்கு. அதை தாண்டி இதுல டுவல் சிம் ஸ்லாட் பிளஸ் எக்ஸ்ட்ரா SD கார்டு போட்டுக்கலாம். ட்ரிபிள் சிம் ஸ்லாட் செட்டப் இருக்கு. அடுத்து கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கேமரா கட் அவுட்டை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம. ஆனா கேமராஸை சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரியான 48 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட ஃப்ரண்ட்ல 8 MP கான ஃப்ரண்ட் கேமராவோட கொண்டு வராங்க. இந்த மொபைலும் LCD டிஸ்ப்ளே அப்படின்றதுனால சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் கொண்டு வராங்க. இதை தாண்டி இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மொபைலா இருக்கு. ஏன்னா இதுல 6000 mAh பெரிய பேட்டரி கூடவே அந்த 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துறாங்க. ஓவராலா
இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மொபைலாக இருக்கு. இங்க லான்ச் பண்ண 3 மொபைலுமே பெஸ்ட்டான மொபைலாக தான் இருக்கு. ஏன்னா பிரைசிங்கும் அதை மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரெட்மியோட ரெட்மி நோட் 9 4G இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டா 4GB 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது 999 யுவானுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் பிரைஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 11,200 ரூபாய் பக்கத்துல வரும். அதே மாதிரி Redmi Note 9 5G அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB வேரியன்ட் தான். இதுவும் 6GB 128GB வேரியன்ட். இது இந்தியன் பிரைஸ்ல ஒரு 14,500 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி Redmi Note 9 Pro 5G அப்படின்னு பாத்தீங்கன்னா 6GB 128GB தான் பேஸ் வேரியன்ட். 1,599 யுவான் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் பிரைஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 17,000 பிரைஸ் பக்கத்துல வரும். சோ 17,000 ரூபாய்க்கு இங்க என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே, ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5G சப்போர்ட், அது போக இங்க ஒரு சூப்பரான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர், இது எல்லாம் தாண்டி அந்த 108MP கேமரா. ஓவராலா இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலா தான் இருக்கு. இந்தியாவுக்கு என்ன பிரைஸ்க்கு வரும், எப்ப வரும் அப்படின்ற क्वेश्चंसக்கு வருவோம். இங்க இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா ஜனவரி அல்லது பிப்ரவரில தான் லான்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்படி வந்தது அப்படின்னாலுமே அந்த மீடியாடெக்கோட வர வேரியன்ட் கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. அது போக என்ன பிரைஸ்ல வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் ரெட்மி லான்ச் பண்ணதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சேமான 17,000 ரூபாய் பிரைஸ் தான் அவங்க லான்ச் பண்ணும். சில சமயங்களில் சைனாவை விட இந்தியால கம்மியாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால இந்தியாலையும் ஒரு 17,000 ரூபாய், அதை தாண்டி போனா 18,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம். 17,000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு நல்ல மொபைல் இது வரைக்கும் மார்க்கெட்ல இல்ல. கண்டிப்பா இதுக்கு போட்டியா அடுத்தடுத்த மொபைல்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அவசரம் அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் வேற என்னென்ன மொபைல்ஸ் இதை விட பெஸ்டா வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல Redmi Note 10 சீரிஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாவே ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நான் மிஸ் பண்ண ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.